கோயில்ல மட்டுமே வச்சு வணங்கியிருந்த விநாயகர் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கார். பொது இடங்கள்ல மக்கள் ஒரு தெருவை சார்ந்தவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மறைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விழா வீட்டுக்குள்ளே இருந்து வீதிக்கு வந்து பொது விழாவாக மாறி இருக்கிறது. எந்த பகுதியில் விநாயகர் இப்போ பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ அந்த பகுதியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த விழாவை மிகச்சிறப்பாக ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு சிறப்பாக கொண்டாடி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி அந்த இடங்களில் தினசரி விழாக்களை நடத்தி, உதாரணமாக குழந்தைகளுக்காக குழந்தைகள் தினம், பெண்களுக்காக பெண்கள் தினம், இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடி பாரத மாதா பூஜை, அது நரநாராயண பூஜை, இது போன்ற பல விழாக்களை விளக்கு பூஜைகளை கொண்டாடுவதன் மூலமாக அந்த பகுதி மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய விழாவாக விநாயகர் சதுர்த்தி விழா இன்றும் மாறி இருக்கிறது. ஒரு சுற்றுச்சூழல் விஷயங்களை பார்த்தோம்னா இவ்வளோ பிள்ளையார் முக்கியமாக இன்றைக்கி வந்து ரசாயனம் கலந்த பல பிள்ளையார்கள் செய்யப்படுது, பல வண்ணங்கள் பூசப்படுது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் கடலில் போய் கலந்தோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் மாசு தான் வந்து ஏற்படுத்தும். முக்கியமாக இவ்வளோ ஒரு ரசாயனம் கலந்த பிள்ளையாரும் சரி, இல்லை எதில் செஞ்ச பிள்ளையார் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்ச பிள்ளையாரும் சரி, நம்ம கடலில் போய் கலக்கிறப்போ வந்து அங்கே கடலில் இருக்க ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து குறைஞ்சு அதனால் அங்கே இருக்கக்கூடிய கடல் வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் சார்ந்தும் சரி, சமூகம் சார்ந்தும் சரி, மத நல்லிணக்கம் சார்ந்தும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய திருவிழாக்கள் நடத்த தேவையில்லை. உண்மையிலே ஒரு தெய்வ நம்பிக்கை என்பது ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க பிள்ளையாரை கும்பிடணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு ஒரு மண்ணில் செஞ்ச பிள்ளையாரை வச்சு கும்பிட்டு அவங்க வீட்டில் இருக்க ஒரு கிணத்துலையோ இல்லை பக்கத்தில் இருக்க குளத்துலையோ வந்து போய் கரைக்க தான் சரியான விஷயமா இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திருவிழாவை எடுத்து மிகப்பெரிய ஊர்வலம் போய் மற்ற மதத்தினரை புண்படுத்தும் வேலை நடக்கிறது வந்து சரியான விஷயமா இருக்க முடியாது.